வணக்கம். 60 வருஷ கால தமிழக அரசியலையே அப்படியே தலைகீழா புரட்டி போட்ட 2026 சட்டமன்ற தேர்தலை பத்தின ஒரு சூப்பரான விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். அந்த மாபெரும் அரசியல் நிலநடுக்கம் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம இப்போ ரொம்பவே டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கேள்வியிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். நேத்து ஆரம்பிச்ச ஒரு புத்தம் புதிய கட்சி எப்படி இத்தனை வருஷ காலமா ஆழமா வேரூன்றி இருந்த திராவிட கட்சிகளோட பிடிய உடைச்செறிஞ்சது? இந்த மெகா மாற்றத்துக்கான விதை வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23 தூவப்பட்டுடுச்சுன்னு சொல்லலாம். 85.1%. தமிழக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வாக்குப்பதிவு இது. மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கறத இந்த நம்பர் நமக்கு தெளிவா காட்டிடுச்சு. சரி, 60 ஆண்டு கால ஆதிக்கம் முடிவுக்கு வந்து தாவேகாவோட அதிர்ச்சியளிக்கும் எழுச்சி எப்படி நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த தாக்கத்தோட அளவு புரியும். நடிகர் விஜயோட அறிமுக கட்சியான தமிழக வெற்றி கழகம், அதாவது தாவேகா, தன்னோட முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை அசால்ட்டா கைப்பற்றியிருக்கு. பல வருஷங்களா திமுக அதிமுகன்னு மாறி மாறி இருந்து வந்த அதிகார பகிர்வு இந்த முடிவுகள் மொத்தமா காலி பண்ணிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? தாவேகா நிர்வாகி பெலிக்ஸ் ஜெரால்டு சொன்ன இந்த வார்த்தைகளை கவனிங்க. ஆளும் கட்சி மேல இருந்த கடுமையான அதிருப்தி, அது மட்டும் இல்லாம ஒரு புதிய மாற்றுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த இளைஞர்கள், அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ், இவங்களோட அந்த மாபெரும் எழுச்சி தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம்னு இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. இப்போ இந்த அரசியல் நிலநடுக்கத்தோட மையப்புள்ளியான கொளத்தூர் பத்தியும் அங்க நடந்த முரண்பட்ட தலைவிதிகள் பத்தியும் பார்க்கலாம். இந்த எலெக்ஷன்லயே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் இதுதான். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் தொடர்ந்து ஜெயிச்ச சொந்த கோட்டையான கொளத்தூர் தொகுதியில ஒரு தாவ வேட்பாளர்கிட்ட ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கும் வகையில தோத்துட்டாரு. ஆனா அதே சமயம் முதல் முறையா களமிறங்கின விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகள்லயும் செம்ம மாசா ஜெயிச்சிருக்காரு. மக்களோட இந்த தெளிவான தீர்ப்பை ஏத்துக்கிட்டு வாக்கெண்ணிக்கை முடிஞ்ச மறுநாளே, அதாவது மே 5 மு.க. ஸ்டாலின் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு. இதோட அவருடைய ஆட்சி அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்துச்சு. ஆனா அதிக இடங்கள்ல ஜெயிச்சாலும் ஆட்சி அமைக்கிறது அவ்வளோ சுலபமா இருக்கல. அடுத்ததா அந்த 118 நோக்கிய ஓட்டமும் கூட்டணி கணக்கீடுகளும் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். பாருங்க, தவேகா மாபெரும் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் அவங்க தொங்க சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருந்தாங்க. ஏன்னா 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையில ஆட்சியை பிடிக்க 118 இடங்கள் தேவை. ஆனா தவேகாவுக்கு கிடைச்சதோ 108 இடங்கள் தான். இங்கதான் அந்த நேல் பைட்டிங் கூட்டணி கணக்கு ஆரம்பிச்சது. விஜய் தான் ஜெயிச்ச 2 தொகுதிகள்ல 1 விட்டு கொடுத்ததும் தாவேகாவோட பலம் 107 குறைஞ்சது. ஆனா முன்னாடி திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ், விசிகா, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதால கரெக்டா அந்த மேஜிக் நம்பரான 118 தொட்டு வெற்றிகரமா அரசாங்கத்தை அமைச்சிட்டாங்க. சரி, புதுசா ஆட்சி அமைஞ்சாச்சு. ஆனா இந்த அரசியல் சுனாமியால ஏற்பட்ட மாற்றத்தின் பலிகள் யாரு? 3ஆம் தரப்பு கட்சிகளோட வீழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சீமானோட நாம் தமிழர் கட்சி தான் இந்த தேர்தல்ல ரொம்பவே அடி வாங்கியிருக்குன்னு புரியும். 2024 8.22% இருந்த அவங்க வாக்கு வங்கி தடாரடியா சரிபாதியா குறைஞ்சு 4% ஆயிடுச்சு. அவங்களோட முக்கிய பலமா இருந்த அந்த 16 லட்சம் இளைஞர்கள் அப்படியே தாவேகா பக்கம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை. இறுதியா நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வெற்றியின் விலை. அதாங்க 1,00,000 கோடி ரூபாய் பொருளாதார உண்மை. ஓட்டர்கள் அட்ராக்ட் பண்றதுக்காக தாவேகா தங்களோட மேனிஃபெஸ்டோல பல பிரம்மாண்டமான திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2,500 ரூபாய், வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய், வருஷத்துக்கு 6 ஃப்ரீ சிலிண்டர், அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு 1 சவரன் தங்க மோதிரம்னு சலுகைகளை அள்ளி வழங்கியிருந்தாங்க. ஆனா இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு குரூஷியலான பாயிண்ட் இருக்கு. இந்த குறிப்பிட்ட திட்டங்களை மட்டுமே செயல்படுத்துறதுக்கே மாநிலத்தோட முந்தைய ஆண்டு வரி வருவாயில சுமார் 50% அப்படியே காலியாயிடும் ஒரு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. அதாவது இந்த திட்டங்களுக்கு மட்டுமே வருஷத்துக்கு சுமார் 1,00,000 கோடி ரூபாய் செலவாகும். தமிழ்நாட்டோட நிதி பற்றாக்குறை ஏற்கனவே அதோட லிமிட்டான 2.8 முதல் 3% நெருங்கிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைட்டான சிச்சுவேஷன்ல புது கவர்மெண்ட் ஒரு மாபெரும் நிதி சவாலை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த புது அரசாங்கம் தன்னோட முதல் அடிகளை எடுத்து வைக்கும்போது இந்த மிக முக்கியமான கேள்விய உங்க சிந்தனைக்கே நாங்க விட்டுடுறோம். தங்களோட இந்த மாபெரும் அரசியல் புரட்சிக்கான விலையை கொடுக்க தமிழ்நாடு பொருளாதார ரீதியா தயாரா இருக்கா?
இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்களை யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.